ஸோ வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எந்த ட்ரெயின் வீடியோ பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா எம்டி ரேக் ஆஃப் சென்னை சென்ட்ரல் டு சாப்ரா கங்கா காவேரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்கும் அந்த கங்கா காவேரி இந்த பேருக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த ட்ரெயின் வந்து கங்கா வந்து பீகாரில் இருக்குது. பீகார் உத்தரப்பிரதேஷ் அந்த ரிவர் வந்து அந்த 2 ஸ்டேட்டை பாஸ் ஆகிற ரிவர் வந்து கங்கா. மைசூரு சென்னை அப்படியே கிராஸ் ஆகிற ரிவர் வந்து காவேரி. ஆனால் இந்த ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் தான் ஆப்ரேட் ஆகுது. சாப்பிட்றது வந்து பீகாரில் இருக்குது. ஸோ பீகாரில் சாப்பிட்றாலும் சென்னை சென்ட்ரல்லே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இந்த ட்ரெயினுக்கு கங்கா காவேரி அப்படின்ற பேர் வச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ட்ரெயின் இருந்தாலும் இந்த ட்ரெயினுக்கு என்னதான் இந்த ட்ரெயினுக்கு இப்போ ஹை ப்ரையாரிட்டி ட்ரெயின் தான் இது. என்னதான் இது ஹை ப்ரையாரிட்டி ட்ரெயினாக இருந்தாலும் கூட இந்த ட்ரெயினுக்கு வந்து சிறு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் போகிறதில்ல. ஸோ ப்ரிஃபரன்ஸ் லைட்டாக கம்மி பண்ணுவான். டெய்லி ஓடுற ட்ரெயினுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி கொடுத்துருவான். இது சிவபாஸ் கிடைக்கிற ட்ரெயின் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின் வந்து ஓவர் டேக் நிறைய பார்த்துருக்கேன். நான் இங்கே சென்னையில் பார்த்ததில்ல, வீடியோவில் பார்த்துருக்கேன். அதை வச்சு சொல்கிறேன். இந்த ட்ரெயினும் ஓவர் டேக் பண்ணும், இந்த ட்ரெயினும் நிறைய ட்ரெயின் ஓவர் டேக் பண்ணும். ஸோ அதனால் வீடியோவில் பார்த்து வச்சு தான் நான் சொல்ல முடியும். எனக்கு அடுத்ததாக இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் ரேக்ஸிங் இருக்குது. நம்ம சேனலில் 67 பேர் பார்த்த ஏன்டா அப்படி அழைச்சி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே இந்த ட்ரெயினுக்கு ஒரு ரீச் தான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல் பீக்கு போயிருக்கு. அதுக்கு நிறைய வீடியோ காரணமாக தான் முக்கிய பங்களிப்பு சிமோகா வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். அந்த ட்ரெயினும் இன்னொரு தான் எடுத்தேன். ஸோ அந்த ட்ரெயின் இன்னொரு எடுத்ததால் அதுக்கும் இந்த கங்கா காவேரிக்கும் ரேக் ஷேரிங் பண்ணுது. ரேக் ஷேரிங் பண்ணுறாங்க. ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் தான். அது ஏன் எதுக்கு எல்லாமே நான் இதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்டு வந்ததுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரையா கங்கா காவேரி அது. ஆமாம், ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னம்மா ஏன் எதுக்கு அப்படின்ற டைலாக் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னதை அதான் எண்ணூர் நிற்க வச்சு எடுத்துகிட்டு சொன்னேன். கங்கா காவேரி ப்ளஸ் சிவகாத்தம் இந்த 2 ட்ரெயினுக்குமே ஏன் சதர்ன் ரயில்வேஸில் பேசஞ்சர் சார்ஜில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2மே சென்னையிலேருந்து டிபார்ட் ஆகிற ட்ரெயின். நிறைய ட்ரெயின் டிபார்ட் ஆகுது சென்னையினால. இந்த 2 ட்ரெயின் வந்து எஸ்ஆர் மெயின்டெனன்ஸ் இங்கேருந்து அறிமுகப்படுத்தப்படுற ட்ரெயின். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சிவகா ட்ராவல் வீடியோவிலே பார்த்துக்கோங்க. அந்த ட்ரெயினுக்கு இன்னொரு ட்ரெயினுக்கு சம்மந்தம் இருக்குது. அதனால் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் நான் அதில் சொல்லியிருப்பேன். திருப்பி நான் சொல்ல விருப்பப்படல. ஸோ அதான் காரணம். ஸோ அதனால் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல் ஆப்ரேட் ஆகுறதால, சென்னை சென்ட்ரல் இந்த கிளம்புறதுனால இந்த ட்ரெயினுக்கு வந்து எஸ்ஆர் மெயின்டெனன்ஸ் பேசஞ்சர் மெயின்டெனன்ஸ்
பஸ்ஸெல்லாம் நிறைய ட்ரெயினுக்கு எஸ்ஆர் மெயின்டெனன்ஸ் தான். சென்னை சென்ட்ரல் தான் பேசன் பஜார் பார்த்தீங்கன்னா அந்த டாப் வியூ ட்ரோன் வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாகவே இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாமே மாற்றி கொடுத்தாங்க, நிறைய ட்ரெயினை மாற்றி கீட்டி கொடுத்தாங்க. அப்படியே பார்த்தா பினாகினியே எஸ்ஆர் மெயின்டெனன்ஸ் ட்ரெயின் தான் அப்போ. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷங்களாக விஜயவாடா மெயின்டெனன்ஸ் எடுத்தாங்க. டபுள் டக்கரே இப்போது ரேக் ஸ்டேரிங்குள்ளே வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி அதுக்கு பேசன் பஜார், இப்பயும் பேசன் பஜாரில் தான் அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் ஸோ இந்த கங்கா காவேரி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ட்ரெயின் அப்படிலாம் ஒன்று, ரொம்ப சின்ன ட்ரெயின் தான், 18-19 கோச் இருக்கிற ட்ரெயின் தான். இங்கே எண்ணூரில் நிற்க வச்சு எடுத்தது, நான் எண்ணூரில் எடுத்துருக்கேன் ட்ரெயினை. இதுவும் சரி, சிவகங்கா வீக்லி ட்ரெயின் சரி. அதனால் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுன்னு வேண்டியது. அதுவும் 67 பேர் பார்த்துருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துங்கன்னா அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. நான் நீயும் இதே மாதிரி தான் சொல்கிறேன், ஒரு வீடியோ டிஃப்ரென்ஸாக இல்லை சொன்னதாக சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் வீடியோவை. என் வீடியோக்கு நானே ப்ரமோட் பண்ணது புதுசாக என்ன சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த ட்ரெயின் போகிற ரூட் எப்படி என்ன போகுது பார்த்தீங்கன்னா, இட்டாச்சி போய் ஜபல்பூர் போயிட்டு அங்கேருந்து வேறு ரூட் எடுத்து போகுது. பிரியாகஞ்ச் சக்கோலி அந்த வழியாக பீகார் போகுது இந்த ட்ரெயின். சாப்ரா பீகாரில் இருக்குது. அவனுங்க நினச்சி தான் இந்த ட்ரெயின் அங்கே வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரலில் தான் இருக்குது. எஸ்ஆர் மெயின்டெனன்ஸ். அதான் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெயின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப இதுவான ட்ரெயினாக சொல்ல மாட்டேன். இந்த ட்ரெயினை பற்றி நான் ஏன் இந்த ட்ரெயினை பற்றி நான் வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேருக்கான காரணம் கங்கா காவேரி அதிவேக அதிரயில்னு போட்டிருக்கு. ஸோ அந்த அதிவேக அதிரயில நம்ம கொண்டாடுறதுனால அந்த ட்ரெயினுக்கான முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். நீங்கள் எப்போ இந்த ட்ரெயினை பார்த்தாலும் நான் சொல்கிறது ஒரே தான், இந்த ட்ரெயினை பற்றி அதிகமாக பேசுங்க. ஏன்னா இந்த ட்ரெயினை நான் இதுக்கு பார்த்து யூடியூபர்ஸ் பாதி பேர் பேசியிருப்பாங்க, ஆனால் பாதி பேர் நான் பேசி பார்த்துருக்கேன் ட்ரெயினை பற்றி. எனக்கு இப்போ என்ன போதே இந்த ட்ரெயின் வந்து டீசெண்டான ட்ரெயின் தான், சைலண்ட்டாக போவோம். நம்ம ஏற்காடு பஸ் இப்படி சைலண்ட்டாக போவோம், சைலண்ட்டாக காலைல வரும், சைலண்ட்டாக நம்ம அந்த மாதிரி இந்த ட்ரெயின் இதுவும் தான் சைலண்ட்டாக ஒரு 12 மணி வாக்கில் வரும், சைலண்ட்டாக 5:40 கிளம்போம். எந்த ஒரு இஷ்யூவும் அந்த ட்ரெயினை பார்த்து பேஸ் பண்ணி பார்த்ததில்ல. அது பாருன்னு வேலையை பார்த்துருக்கு ட்ரெயின். மிச்ச ட்ரெயின் வந்து இந்த ட்ரெயின் சந்தேகிக்கிற மாதிரி நான் சொல்ல வரது பிடிக்கும்னு நினைக்கிறேன். எந்த ட்ரெயினை சொல்லலை, ஆனால் அது அந்த 2 ட்ரெயின் நான் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்ல வரது என்ன, இந்த கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் சொல்லுது நல்ல ட்ரெயின் தான், கூட்டம் பண்ணதான் அப்படி இப்படி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு ரொம்ப ஹையாலாம் இருக்காது, கொஞ்சம் ஆவரேஜான கோட தான் ட்ரெயின் போகும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை பிடிச்சா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.